பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு வர நெட் ஒயர் பத்தலைன்னா அது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து போட்டுட்டு வந்த நம்ம ரன்னிங் ஒயரா, இது வந்துட்டு இந்த மாதிரி ரோலோட இருக்கிற ரன்னிங் ஒயர், ஓகேவா? அதை எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடில் நம்ம ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக இருக்கிறப்ப விட்டுட்டிங்க பாருங்கள். இதை வந்துட்டு இப்படி திருப்பிக்கிங்க. இதை வந்து இந்த நாட்ஸை வந்து இப்படி நல்லா திருப்பிக்கிங்க. திருப்பிட்டு இதுக்குள்ளே இப்படி ஒயரை உள்ளே விடுங்க. உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துக்குங்க. இதே அளவுக்கு ஒயர் எடுத்து இப்படி விட்டுக்குங்க. இப்படி விட்டுட்டு இதையும் எடுத்து இங்கே பாருங்கள், இப்படி நம்ம எப்பவும் போல் நாட் போடுறோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. சரிங்களா? இதை வந்து இப்படி திருப்பிக்கிங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற ஒயரை வந்து இப்படி திருப்பிக்கிங்க, உள்ளே போயிடும். பாருங்கள், நாம் ஜாயின் பண்ணது தெரியாது. இந்த மாதிரி தான் நாட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். இது 2 பக்கம் நல்லா இழுத்து விட்டுக்குங்க. பாருங்கள், இதே மாதிரி வேணால் நான் ஜூமில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நாம் ஜூமில் காமிக்கிறேன் பாருங்கள். இன்னொருக்கா காமிக்கிறேன் உங்களுக்கு. இதோ இங்கே பாருங்கள், இது வந்துட்டு ரன்னிங் ஒயர் சுற்று வந்து தீந்துருச்சு. இதை நம்ம இந்த மாதிரி ரோலோடு இருக்கிற ஒயரை நம்ம ஜாயின் பண்ணணும். அது வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரன்னிங் ஒயரை வந்து தீந்து போன ஒயரோட ஃபஸ்ட்டு இந்த பக்கம் திருப்பிக்கிங்க. திருப்பிட்டு இந்த ஒயரை எடுத்து இப்படி வச்சு இதோ இந்த மாதிரி கொஞ்சமாக இப்படி எடுத்து விட்டுக்குங்க. விட்டுட்டு இந்த அளவுக்கு வச்சுக்குங்க. வச்சுட்டு இந்த நடுவில் பாருங்கள், இது தீந்த ஒயரு, இது நம்ம சொருகின ஒயரு, இது 2க்கு இருக்குதுல்ல. இந்த ஒயரை ரன்னிங் ஒயரை வந்து இப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு சுற்றிட்டு இது இப்படி எடுத்து வைப்போம் இல்லையா, அப்போ இந்த துண்டு ஒயர் இருக்குல்ல, முன்னால் இருக்கும், அதை வந்து இப்படி பின்னாடி திருப்பி விட்டுருங்க. அதுவாக போயிடும். கை வச்சு திருப்பினோம்னாவே போயிடும். போயிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இதோ இந்த மாதிரி நல்லா வந்துருச்சுங்களா? இதை வந்துட்டு நாட்ஸை 2 டைட் பண்ணிக்கோங்க. நாம் ஜாயின் பண்ணது எங்காச்சும் தெரியுதுங்களா? தெரியாது. இந்த மாதிரி தான் ரன்னிங் ஒயர் தீர்ந்துருச்சுன்னா நம்ம ஜாயின் பண்ணோம். அது வந்துட்டு நம்ம அடுத்த லைன் நாம் போடும்போது அந்த ஒயரை சேர்த்தி நம்ம பின்னிட்டு வரணும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி அடுத்த லைன் நம்ம அடுத்த வரி போடும்போது இந்த ஒயரையும் சேர்த்தி தான் நம்ம இப்படி பின்னிட்டு வரணும். பாருங்கள், இது வந்து ரன்னிங் ஒயர் தீர்ந்துருச்சுன்னா ஜாயின் பண்ணுற மெத்தடு. நான் இப்படி தான் ஜாயின் பண்ணுவேன். உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மெத்தட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே நீட்டாக ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், பின்னாடி எப்படி இருக்குன்னு. பின்னாடி இந்த மாதிரி இருக்கும், முன்னாடி நம்ம ஜாயின் பண்ணதே தெரியாது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், முதல்ல கூட போட பழகிறவங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு லேடர் நாட் எப்படி போடுறது அப்படின்னு நீங்கள் கற்றுக்குங்க. அதுக்கு வந்துட்டு இது வந்து ஃபஸ்ட்டு லைனில் கூடையோட ஃபஸ்ட் லைனுன்னு வச்சுக்கோங்க. எப்படி போடுறது அப்படின்னா இங்கே பாருங்கள், இது வந்து ரன்னிங் ஒயர், ஓகேவா? ரன்னிங் ஒயரில் ஒரு 10 சென்டிமீட்டர் எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிற நாட்டை எடுத்து இப்படி வச்சுக்குங்க. வச்சுட்டு இதோ எங்கே வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் லைனு இந்த மாதிரி நம்ம போடுறோம். சரிங்களா? இந்த மாதிரி ஃபஸ்ட் லைனு போட்டுட்டு இதை வந்து சுற்றி ஒரு லைனு ஃபுல்லாக சுற்றிட்டு நாட் எப்படி போடணுன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைனை எடுத்து இந்த மாதிரி வைங்க. இந்த மாதிரி வச்சு இப்படி இழுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு மெத்தடு. நாட் போடுறதுலையே இது வந்து செகண்ட் மெத்தடு. இது வந்து தேர்ட் மெத்தடு.
நாட் போடுறதுலையே இவ்வளோ வகை இருக்குது, நம்ம எப்படி வேணால் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி ஃபுல்லாக ஒரு லைன் சுற்றி இதே இடத்துக்கு வாங்க, வந்துட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது ஒரு 4 ரோலுக்கான கூடை தான். இது வந்து சாதா நாட்டு. என்னோடய பேஸ் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கூடையை வெட்டி ஜாயின் பண்ண உடனேயே கையோட இந்த மாதிரி ஈக்கங்குச்சி சொருகிக்கணும். ஈக்கங்குச்சி சொருகும்போது பார்த்திங்கன்னா கூடை எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்குது பாருங்கள். இதோ இது வரைக்கும் கூட ரொம்ப நீட்டாக வந்துடும் நம்மளுக்கு. கூட ரொம்ப நீட்டாக அழகாக வந்துடும் பாருங்கள். அப்புறம் வந்துட்டு கூட போட தெரிஞ்ச சகோதரிகள் விட்டுருங்க, கூட போட தெரியாத சகோதரிகளுக்காக தான் இந்த பதிவு. முதல்ல நம்ம கூட போட தொடங்கிறதுக்கு முன்னாடி லேடர் நாட்டு எப்படி போடுறதுன்னு கற்றுக்கிட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி பீட்ஸ் கூடைங்களாம் போட முடியும். ஃபஸ்ட்டில் நம்ம வந்து அடிவாங்க போட்டு முடிச்சிடறோம் இல்லையா? போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு இந்த மாதிரி சுற்றி எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம முடிக்க போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம முடிக்க போகிறோம். இந்த இடத்துல தான் நம்ம வந்து அடுத்த லைனுக்கு படிப்படியாக போகிறது தான் ஏணிப்படி முடிச்சு அடுத்த லைனுக்கு படிப்படியாக போகிறது. பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் லைன் முடிச்சிட்டோம் இல்லையா? இந்த இடத்துல இது வந்து எண்டு, இது வந்து எண்டு, இது ஸ்டார்டிங், இது எண்டா. இங்கே தான் வந்து லேடர் நாட்டு நம்ம போட போகிறோம். பாருங்கள், அது எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை கற்றுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் பீட்ஸ் கூடையெல்லாம் போட முடியும். சரிங்களா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் போட்டுக்குங்க. போட்டு முடிச்சுட்டு இதோ இங்கே பாருங்கள், இந்த நாட்டு இருக்குல்ல, முடித்த நாட்டு விழுண்டு இருக்குல்ல, அது கட்ட இங்கே பக்கத்தில் வந்து இந்த நாட்டை எடுத்துக்கோங்க. நல்லா பார்த்துக்குங்க. இப்படி ஒரு சுற்றுங்க, நல்லா பார்த்துக்குங்க. இப்படி ஒரு சுற்றிட்டு இது கீழே கொண்டு போய் இப்படி உள்ளே விட்டு இந்த ஒயர் நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். இப்படி எடுத்துட்டு இந்த நாட்டை இப்படி போட்டு இந்த நாட்டை இப்படி போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈவன் ஆயிரும். பாருங்கள், ஈவன் ஆனதுக்கப்புறம் எப்படி லேடர் நாட் போடுறது அப்படின்னு, இது குட்டியாக லேடர் நாட் போடுறதா உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இந்த ரன்னிங் ஒயரை எடுத்து இந்த கையை இப்படி வச்சு இப்படி கொண்டு போய்க்கிங்க. இது பின்னால் போயிடும் பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த லேடர் நாட்டை, இந்த நாட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்படியே லூஸ் பண்ண நாட்டை அப்படியே மேலே எடுத்து விடுங்க. மேலே எடுத்து விட்டுட்டிங்களா? இது ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அது உள்ளே விட்டுருங்க. இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு இந்த ஒயர் எடுத்து விட்டிங்களா, அதையே எடுத்து இந்த ஃபோல்குள்ளார இப்படி விடுங்க. இப்படி விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி நாட் வந்துடும். வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இது அப்படியே திருப்பி எடுத்து கீழே பின்னாடி பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இது எடுத்து இந்த நாட்டை விட்டுறணும். நம்ம லேடர் நாட் போட்ட நாட்டை இப்படி விட்டுறணும். விட்டுட்டு இந்த மாதிரி போடணும். இந்த மாதிரி ரன்னிங்காக போட்டுட்டு வாங்க. இந்த லைன் எப்படி நான் ஃபினிஷ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? இது வந்துட்டு லேடர் நாட் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்குறது ஃபஸ்ட் லைன். இது செகண்ட் லைனில் தான் நம்ம லேடர் நாட் போட போகிறோம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் லைனு இந்த இடத்துல ஜாயின் பண்ணி இப்படி எடுத்துகிட்டு போனோமா, இது வந்து ரெண்டாவது லைனில் இருந்து நம்ம லேடர் நாட்டு குட்டியாக மேக் பண்ணுறது போட போகிறோம். பாருங்கள், இதோ இந்த மாதிரி நார்மலாக போட்டு வந்துடுங்க. இங்கே பாருங்கள், இதோ இது இருக்குல்ல, இது வந்து ஸ்டார்ட் பண்ண இடம், இது முடிக்கிற இடம். இதை வந்துட்டு இந்த ஒயரை இந்த குட்டியாக உள்ள கேப் தெரியுது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே உள்புறமாக இப்படி உள்ளே விட்டு, இங்கே பாருங்கள், உள்புறமாக இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு அதுக்கு முன்னாடி இது இப்படி வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு இந்த ஒயர் இப்படி உள்ளே விட்டுக்குங்க. உள்ளே விட்டு இது திருப்பிட்டு இதை எடுத்து இப்படி போட்டுட்டு இதை எடுத்து போட்டுக்கிறோம்.
இது வந்து லேடர் நாட்டு போடாததுக்கு முன்னாடி போடுற ப்ராசஸ். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இது எப்பவும் போல் லேடர் நாட்டுக்கு இது கீழே இப்படி இழுத்து விட்டு இதையும் மேலே இழுத்து விட்டு இந்த ஹோல்குள்ளார இந்த ஒயரை இப்படி இழுத்துக்குங்க. இழுத்துட்டு இங்கே பாருங்கள், இந்த ஒயரை வந்து இப்படி இதுக்குள்ளார விட்டு எடுத்திங்கனாவே லேடர் நாட்டு வந்துடும். அவ்வளோதான், பார்த்துக்குங்க. இதுதான் லேடர் நாட்டு. இப்போ நம்ம அடுத்த லைனுக்கு எப்படி எடுக்கிறதுனா, குட்டியாக லேடர் நாட்டு போட்டது எப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். குட்டியாக இருக்கும், தெரியவே தெரியாது. இந்த ஒயரை வந்து இந்த மாதிரி இப்படி சொருகிங்க. ஒரு 4-5 பூ காட்ட இந்த மாதிரி சொருகிக்குங்க. சொருகிட்டு பாருங்கள், குட்டியாக லேடர் நாட்டு இருக்கும். இப்போ இது பின்னால் இருக்கா, பின்னால் இருந்து இப்படி எடுத்துக்கிட்டு பாருங்கள், இந்த லேடர் நாட்டு இதில் தான் நம்ம போட்டேன். இந்த நாட்டை விட்டுறணும். விட்டுட்டு இதிலேருந்து எப்படி எடுக்கணும், எடுத்து இது 3வது நாட் போடணும். சரிங்களா? 3வது நாட் நல்லா பார்த்துக்குங்க. 3வது லைன் சுற்றி வரும்போது இந்த நாட்டை எடுத்து பாருங்கள், இதுக்குள்ளார இப்படி உள்ளே விட்டு தான் எடுத்துட்டு நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு இப்படி நம்ம போடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி ரன்னிங் ஒயர்னு நினச்சிக்கோங்க. இதையே போட்டு எடுத்துகிட்டு இப்படி போடணும். இப்படி தான் போடணும். ஓகேவா? பார்த்துக்குங்க. இது வந்து லேடர் நாட்டு எப்படி போடுறதுன்னு ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க. சரியா?